Welcome everyone once again to Srimad Bhagavad Gita daily reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகா. இதுலதான் நமக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க பகவத்கீதை படிக்கும் போது, நீங்க பகவத்கீதா புக்கு நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இந்த ஸ்லோகத்தோட பர்பட்ல தான் ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு கிருஷ்ணா பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கிருஷ்ணாவுடைய ரோலை நமக்கு இங்க இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்களா? நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்கள் பகவான் பத்தி இங்க ரிவீல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்தோட பகவான் கேக்குறது என்னன்னா, அர்ஜுனா, எனதருமை அர்ஜுனா, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? அது குதஸ்வா கஷ்மலம். நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா கஸ்மாலம் அப்படின்னு திட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about it? ரொம்ப ஃபேமஸ் வேர்ட் சென்னை ஸ்லாங்ல. இட் ஹஸ் கம் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் தான். இட் ஹஸ் கம் ஃப்ரம் சான்ஸ்கிரிட், கஷ்மலம். ஸோ நீங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லா வேர்ட்ஸும் ஆரிஜின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். ஏன்னா நமக்கு எல்லா லாங்குவேஜோட ஆரிஜின் ரூட் பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேக்குறாரு பகவான் கொஞ்ச நேரம் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அர்ஜுனா ஆக்சுவலி ஒரு 20 ஸ்லோகாஸா புலம்பிக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா? அந்த ரதத்தை கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய டென்ஷன் ஆரம்பிச்சிருது இல்லைங்களா? தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 21 to 22. அதுல இருந்து 46 வரைக்கும் பாத்தீங்கன்னா புலம்புன்னு புலம்புறாரு இல்லைங்களா? சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுத அப்படின்னு சொல்றது 21 to 22 போன ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அப்ப இருந்து அந்த 46 வரைக்கும் கூட இல்ல, 46 வரைக்கும் புலம்புன்னு புலம்பிட்டாரு. சோ கிருஷ்ணா ஆக்சுவலி அவர் எடுத்தனையும் கிருஷ்ணா அவர் ஒரு வார்த்தை சொன்னையும் ஒண்ணுமே இன்டர்ஃபியர் பண்ணல இல்லைங்களா? he was just listening to him. சரி, நீ புலம்புறதெல்லாம் புலம்பு, நீ என்னதான் புலம்புறீன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பகவான் வாஸ் லிஸ்னிங் டு அர்ஜுனா. சோ இப்பதான் பகவான் உவாச்சாவே வருது. இட் இஸ் only second chapter கிருஷ்ணா ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அதனாலதான் செகண்ட் சாப்டர் everyone loves second chapter. ஆக்சுவலா பகவத்கீதால நீங்க டிவோட்டிஸ கேட்டீங்கன்னா everyone likes second chapter. ஏன்னா செகண்ட் சாப்டர்ல ஆல்மோஸ்ட் கிருஷ்ணா ஸ்பீக்ஸ் த ஹோல் பகவத்கீதா. அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த நம்ம அந்த இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதுவில்ல மாதாஜி, ஹிண்ட் டெவலப்பிங், நமக்குலாம் அதுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்ப மெட்ரிக்ல. ஹிண்ட் மாதிரி கொடுத்து அதை டெவலப் பண்ணி ஸ்டோரி நம்ம எழுதணும் இல்லைங்களா? சோ அந்த மெயின் ஜிஸ்ட் பகவான் செகண்ட் சாப்டர்லயே கொடுத்துட்டாரு. சோ இத ஃபர்தரா நம்மளுக்கு புரியுற மாதிரி பிட்டு பிட்டா அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். such a wonderful book பகவத்கீதா. நீங்க படிக்க you will enjoy it thoroughly. பகவத்கீதா மாதிரி ஒரு புக் நம்ம இது வரைக்கும் என்ஜாய் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்ல முடியும். நீங்க எவ்வளவு முறை நாங்களே ரீட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் எவ்ரி டைம் when I read this, it is giving something new. ஒவ்வொரு தடவையும் புதுசா கொடுக்கும் இல்லைங்களா? You would have experienced it, people you are read. And my humble request மாதாஜி, தயவு செய்து காதுல டெய்லி 1 மணி நேரம் கதை கேட்டுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. கதை அது என்ன மாதாஜி, வேலை செய்யும் போது ஏதோ காதுல கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாதீங்க. தயவு செய்து ஸ்டார்ட் ரீட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ரீட் பண்ணதான் உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி புரியும். சோ காலையில நம்ம கிட்ட கேட்கறது இட்ஸ் குட், பட் யூ ஷுட் ஸ்டார்ட் ரீடிங். நீங்க ரீட் பண்ணணும். மேபி அந்தந்த ஸ்லோகாவை நீங்க கையோட ரீட் பண்ணீங்கன்னா you will understand it differently. ஏன்னா பகவத்கீதா இஸ் நாட் அ மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டடி. நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ இந்த மாதாஜி எல்லாம்
படிச்சுட்டாங்க அதனால இதை இப்படி சொல்றாங்க, நாமளும் படிச்சா சொல்லிடலாம் அப்படி கிடையாது. பகவத்கீதை வந்து இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னாலே இட் நீட்ஸ் லாட் அண்ட் லாட் ஆஃப் ஹெல்ப் ஃப்ரம் த லார்ட். மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டடி நீங்க படிச்சா உங்களுக்கு ஞாபகம் வரும், அதுக்கும் பகவான் ஹெல்ப் வேணும் frankly speaking, பட் ஸ்டில் தட் இஸ் மேட்டர். ஸோ கொஞ்சமாவது உங்களை ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் திஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி இஸ் ஃபுல்லி அபவுட் அ சோல். ஏன்னா நம்ம என்ன கண்ணிலேயே பார்க்காத விஷயம், நம்ம சோல் தான். இப்ப என்னோட சோல் தான் உங்க சோலோட பேசிட்டு இருக்கு. இது சொல்லும் போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். இட் இஸ் மீ. மீனாலே அததான் வந்து பாவம் அந்த நித்யானந்தாவா யாரோ ஒருத்தர் ஒரு சுவாமிஜி வந்து மீன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போடுது. திஸ் இஸ் வாட் ஹி வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஐ திங்க் he really wanted to explain the soul's position, but he was complicating with so many English words. Have you heard that video, Mataji's? It was trending at that time. Me or some. So பாத்தீங்கன்னா நம்ம வந்து we are all souls. We are talking with other souls. But எனக்கும் ஒரு external covering ஒரு body இருக்கு. நீங்க உங்க எல்லாருக்கும் you have a different body. So it looks like we are all different people. No, we are all same souls. சோல் ரீதியா பார்த்தா நமக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. We are seeing the difference because we wanted the difference. We want a uniqueness. அது நமக்கு ஆக்சுவலி நேச்சுரலாவே நம்ம we are all unique. ஏன்னா எல்லாரும் சோல்னாலும் ஒவ்வொரு சோலுக்கும் பகவான் வந்து ஒரு யூனிக்னஸ் கொடுத்திருக்காரு. He has given an individuality. So even in spiritual world we'll have an individuality. ஏன் இந்த இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கலன்னா then we are not lesser than a robot, right? இப்ப நம்மளும் ரோபோட் கிரியேட், சோஃபியா ரோபோட் எல்லாம் பாருங்க, she can even answer intellectual questions. உங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு she is answering, I think I not get that age of getting a boyfriend ன்னு சொல்றாங்க. Have you heard that video, Matajis? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட், ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட ரோபோட்டே எல்லா வேலையுமே செய்ய முடியுது. It's able to do all the work. இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளையும் அதே மாதிரி பகவான் உருவாக்கி இருந்தாருன்னா we also will be the robot. நம்மளும் பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். ஆனா அந்த ஃப்ரீ வில் கொடுக்காம விட்டுருந்தாருன்னா, அவர் ஹிட்லர் மாதிரி பிஹேவ் பண்ணிருந்தாருன்னா அவருக்கு எப்படி ருச்சி கிடைக்கும்? He wants rasa. He is Rasaraj. Krishna is Rasaraj. He wants rasa. He wants people to love him, to reciprocate with him. அதுக்குதான் நம்மள கிரியேட் பண்ணாரு. The reason for him to create us because he wants that exchange of love. Creators கூட சொல்ல முடியாது. We are just part and parcel of his the total consciousness வந்து வெளியில வந்து குட்டி குட்டி மைண்ட் minuscule consciousness நம்மலாம். So he wants the நமக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே ஃப்ரீ வில் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி வச்சு அவங்கவுங்க we love different rasas. இப்ப நாம இங்க ஒரு 50 people அசம்பிள் ஆயிருக்கோம்னா, it is not that we all share a same rasa அப்படின்னு சொல்ல முடியாது. We may have different rasas. ஏன்னா நம்ம 5 விதமான ரசால பகவானோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். we may be அவர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க நமக்கு பிடிக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கணும்னு ஆசைப்படலாம், இல்ல ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் ஆசைப்படலாம், இல்ல ஒரு சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் ஆசைப்படலாம், இல்ல அப்படின்னா இந்த சாந்தரஷா அவருடைய தாமாவோ அவருடைய ஃப்ளூட்டாவோ இருக்க ஆசைப்படலாம். we really don't know at present நம்ம என்ன ரசால அவர்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது it is not revealed to us. Actually it is not lost, it is not revealed to us because we don't want to see that. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல மாதாஜி? இப்ப தெரியுது, பகவான் கூட இருந்துட்டு அவர் ரசாவை கூட மறக்க நம்ம கேட்டு we asked for it. இப்ப அடியும் உதையும் பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது how எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நிழல்ல இருக்கிற வரைக்கும் வெயில்ல இருக்கிற நெல்லோட அருமை சம்திங் சொல்லுவாங்களே, அது நிழல் எவ்வளவு நமக்கு பாதுகாப்பு கொடுத்ததுங்கிறது வெயில்ல போய் நின்னாதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ இப்ப நம்ம வெயில்ல காயின்னு காயும் போதுதான் நம்மள எப்படி பகவான் சேஃபா வச்சிருந்தாரு, எப்படி எல்லாம் நம்மள செல்லமா வச்சிருந்தாரு, நம்ம இப்படி வந்து
இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறமேன்னு தெரியும் போதுதான் அவருடைய அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்போட மகிமை நமக்கு தெரியுது. இங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறோம். எல்லாமே இட் இஸ் ஆல் கண்டிஷன்டு லவ். இங்க நம்ம அனுபவிக்கிற லவ் எல்லாத்துலயுமே there is lots and lots of conditioning. எனக்கு நீ இது கொடு, உனக்கு நான் அது தரேன். இங்க வந்து அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது வெரி 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 ரேர் அண்ட் இட் இஸ் இம்பாசிபிள் கூட சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் வித்இன் கண்டிஷனிங். நம்ம கண்டிஷனிங்ல இருக்கும்போது how can we give unconditional love? இல்லைங்களா? when we are in conditioning, நமக்கு வந்து சத்வ ரஜ தமஸ் மூலம் கண்டிஷன் ஆயிருக்கும் எல்லாருமே. கண்டிஷனிங்ல இருக்கும்போது how can we give unconditional love? நம்ம அதுல சில பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்றாரு, the maximum unconditional love இந்த உலகத்துல வந்து ஒரு மேக்சிமமா கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் மதர்ஸ் லவ் ஃபார் ஹர் சைல்ட். அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, கம்பேர் பண்றதுக்காக சொல்லி தட் இஸ் ஆல்சோ நாட் பியூர். தட் இஸ் ஆல்சோ நாட் பியூர். பிகாஸ் நம்ம மதர்ஸ்க்கே தெரியும் we expect something from our son also. நான் உன்னை இப்படி எல்லாம் வச்சுக்கிறேன், நீ நல்லா படிச்சு நீ நல்ல பெரிய ஆளாயி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து உலகம் மெச்சுற மாதிரி நீ இருக்கணும். இட் மீன்ஸ் we need some sense gratification from his growth. ஆனா நாம நினைச்சுக்கோ, நான் எவ்வளவு பெரிய மதர், நான் எவ்வளவு பெரிய தியாகி, நான் என் பையனோட படிப்புக்குங்க நான் வந்து தூங்கவே மாட்டேங்க, நான் அப்படி ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி we wanted that we wanted sense gratification. Suppose அந்த பையன் அந்த sense gratification கொடுக்கலன்னா we'll start scolding him, we'll hate him. Maybe பெரிய லெவல்ல ஹேட் பண்ணலன்னா கூட we'll start developing some hatred for him. ஏன்னா it is conditioning. நம்ம கண்டிஷனிங்ல நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, என் பையன் எனக்கு திருப்தியா எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அவன் அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா நம்மளுடைய அந்த ட்ரீமும் நம்ம பையனுடைய ட்ரீமும் கோயின்சைட் ஆகும்போது நல்ல பேரண்ட்ஸ் மாதிரி தோணும். இஃப் சப்போஸ் his dream is different from our dream, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், we will start cursing him. என் சொன்ன பேச்சு கேட்டியா, இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்ட. But if we really love our children, we should allow him to go by for his dream. இல்லைங்களா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. Love means giving the freedom to that opposite person. இந்த காலத்துல லவ் அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றதா லவ் நினைச்சுக்கிறாங்க. இந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற வரைக்கும் every one of us have a controlling attitude. We want to control others. அதுக்காக இங்க வந்திருக்கோம். அங்க நம்மளால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் we have been controlled by the Lord. அங்கெல்லாம் நம்ம யாரையும் மிரட்ட முடியாது, உருட்ட முடியாது. There are Lord's children. So we wanted to control, not dominate பண்ணணும், control பண்ணணும். That is why we have come here. கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். It is we who has refused Krishna's relationship and have come here. நம்ம தான் அவர் வேணான்ட்டு வெறுத்துட்டு வந்திருக்கோம். Because we want to control. That is why பாக்குறதுக்கு நம்ம வந்து ரொம்ப பயங்கரமா நான் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா நல்லா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் யோர் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் யூ வில் டூ தட். இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. ஐ வாஸ் ரியலி ஷாக். அது வரைக்கும் ஐ வாஸ் திங்கிங் ஐ எம் அ குட் மதர், நான் எல்லாமே நம்ம பசங்களுக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றேன். யா வி டூ தட், ஐ டோன்ட் இக்னோர் தட். பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஸோ அது நீங்களே பாருங்க. பேரண்ட்ஸ் வந்து 27-30 இயர்ஸ் வரைக்கும் பசங்களை அவ்வளோ செல்லமா வளர்த்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இம்மீடியட்லி ஆஃப்டர் ஹிஸ் மேரேஜ் பாத்தீங்கன்னா when someone else comes into our family to share his love, the mother will start fighting. அந்த பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா அந்த சன் அஃபெக்ட் ஆகுறாங்கிறது புரிஞ்சும் கூட they will try to maintain their position. பையன் வந்து தன்னோட மருமகள்கிட்ட சண்டை போடும் போது கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே people will do that because they want to maintain their position. They are so possessive. இதுதான் உலகம் முழுவதும் மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னா the deep psychology behind this all this fight is they have been possessing their son for the past 20 years or 30 years. அந்த பொசிஷனை விட்டு கொடுக்க முடியாம தான் they just fighting with the girl who comes there to share the love with them. சோ இதுல எங்க போய் அன்கண்டிஷன் லவ் இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நான் என் பையனை லவ் பண்றதுனால அப்படி நோ, we are all running behind the position. Possessiveness, we cannot possess anyone. ஏன்னா எதுவுமே நம்மளை சார்ந்தது கிடையாது. இது எல்லாமே எப்ப புரியும்னா பகவத்கீதா படிச்சா மட்டும்தான் புரியும்.
பகவத்கீதை படிக்காத வரைக்கும் we cannot understand all these things. So coming back to today's shloka, பகவானோட ஏதோ ரசால் யூனிட் ஆயிருந்த நாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க வந்து ஏதோ நம்ம என்ஜாய் பண்றோம்னு நினைச்சிட்டு இங்க வந்து சிக்கி இருக்கோம். So Krishna is coming here and teaching us Bhagavad Gita. இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி அவர்கிட்ட போகணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாமே கொடுக்குறாரு. சிலர் வந்து பகவத்கீதை வந்து அவங்க வீட்டுல பணம் வரணும், தடைகள் ஆகலணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், அதனால பகவத்கீதை படிங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதனுடைய பலன் வந்து இட் இஸ் நாட் தட் சீப். இது அதுக்கும் மேல. சோ பகவத்கீதை நம்ம இவ்வளவு தூரம் புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னாலே இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பேர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். டெய்லி கிருஷ்ணாக்கு தேங்க் பண்ணும். ஓ கிருஷ்ணா, எனக்கு இப்படி பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி டெய்லி தேங்க் பண்ணிக்கணும். இன்னைக்கு ரொம்ப அழகா ஸ்ரீல பிரபுபாத் கிருஷ்ணானா யாரு அப்படிங்கிறது ஃபியூ அந்த இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸோட லைக் சாட்சி, அதாவது அங்கிருந்து கோட் பண்ணி சாஸ்திரத்துல இருந்து கோட் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, நமக்கு புரியுற மாதிரி. ரொம்ப பியூட்டிஃபுல் அனாலஜி. சோ இது நம்ம எதிர டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பட் நிறைய நியூ கமர்ஸ் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் டிஸ்கஸ் இட் ஷார்ட்லி. என்னன்னா நம்ம டெய்லி வந்து சன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், ஆனா சன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நமக்கு தெரியும்? அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ் மாதிரி, லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கும் யாராவது நேற்று ஏகாதசி விரதம் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் பிரேக் இட் வித்தின் 10 minutes. 6:52 வரைக்கும் தான் பிரேக்கிங் டைம். பொட்டுக்கல்ல சாப்பிட்டது பிரேக் பண்ணிக்கோங்க, பிரேக் பண்ணாம இருந்தா பிரேக் பண்ணிக்கோங்க. 6:12 to 6:52 தான் பிரேக்கிங் டைம் இன்னைக்கு. ப்ளீஸ் நோட் இட் டவுன். தயவு செய்து பிரேக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம வந்து சன் எப்படி வந்திருக்காங்க எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கு வந்து சன்லைட் ஆனா அந்த சன்னோட ரேஸ் தெரியும், இந்த சூடு தெரியும். யா, லைட் அண்ட் ஹீட். எக்ஸாக்ட்லி ஜீவிதா. சோ இட் இஸ் ஜஸ்ட் த அந்த சன் உங்களுக்கு வெளியில வந்தீங்கன்னா தெரியும். சன்னு ஒண்ணு இருக்கு, மேல வந்து ஒரு எல்லோவோ ரவுண்ட் பால் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த சன்னோட லைட் ஹீட்டை வச்சு we are able to observe that sun has come. நம்ம வெளியிலேயே போகலினாலும் we know because of the features of the sun, the physical qualitiesனால we are able to observe that sun has come. So அப்படின்னா என்ன அர்த்தம்? We are just trying to understand the existence of sun with the features. அவங்கள்ட்ட இருந்து வெளியில வர அந்த எனர்ஜி. சன் வந்து மேல இருக்காங்க, சன்ல இருந்து 2 எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்காங்க இல்லைங்களா? லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. So இந்த 2 energies வச்சு we are all able to understand that sun is there. Do you all agree with this, Mataji? Yes, Mataji. So energies வச்சு சன்னை உணர்றோம் அப்படிங்கிற மாதிரியே தான் நாமளும் just energy of the Lord, பகவானுடைய இந்த மெட்டீரியல் எனர்ஜியுடைய அந்த நேச்சர், அதை வச்சு we'll understand first there is something who is அந்த இந்த ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயற்கையே கடவுள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மாதாஜி? Have you heard people telling that nature is God? Have you ever heard it? Yeah. So அவங்க வந்து தப்பும் கிடையாது, அவங்க வந்து அப்படி உணர்றது தப்பும் கிடையாது. It is actually true. ஏன்னா they are just understanding the first part, beginning. எல்கேஜி லெவல்ல சன் பகவானுடைய எனர்ஜி வச்சு அங்க பகவான் இருக்காருன்னு உணர்றாங்க. சோ நேச்சர் இஸ் காட்ங்கிறது இட் இஸ் எனர்ஜி ஆஃப் த லார்ட் தேர் அப்சர்விங். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரம்மன் ரியலைசேஷன், ஜஸ்ட் அப்சர்விங் த பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். அடுத்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல கொஞ்சம் டீப்பா போகணும்னு நினைக்கிறவங்க they will start meditating. 6வது அத்தியாயத்துல பாப்பீங்க தியான யோகா அப்படின்னு பாப்பீங்க. அவங்க வந்து நிறைய ஆஸ்டெரிட்டி இருந்து ஒரு தர்ப்ப புல்லு போட்டு மான் தோலை விரிச்சு அதுல உட்கார்ந்து தன்னுடைய கண்ணு வந்து மூக்கு டிப்ப வந்து போக்கஸ் பண்ணி இப்படி பார்த்துட்டு மைண்டு ஃபுல்லா உள்ள இடக்கி மைண்டுக்குள்ள போய் உள்ள இருக்கிற சூப்பர் சோலை போய் அவங்க சோல் வந்து சூப்பர் சோலை வந்து பார்ப்பாங்க. we'll be able to see the super soul inside us. அதுதான் செகண்ட் பரமாத்மா ரியலைசேஷன். சோ அது எப்படின்னா சூரிய ஒளி வச்சு பார்க்கும்போது நம்ம வெளியில போய் சூரியன் வர்றதை நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே பாக்குறோம். வெளியில போய் அண்ணாந்து பார்க்கும்போது there is a small disk இல்லைங்களா?
சூரிய கிரகம்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம உணர்றோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லைட் ஹீட்டை மட்டும் பார்த்திருந்தா we will not know that there is a what is a planet ஒரு ஸ்டார் சன் மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கிறதே நமக்கு தெரியாது இல்லைங்களா? சோ நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது we are observing the planet ஸ்டார். சோ அதுதான் வந்து பரமாத்மா ரியலைசேஷன். சோ நெக்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் பிரம்மன் ரியலைசேஷன், செகண்ட் லெவல் இஸ் பரமாத்மா ரியலைசேஷன், and third level is we understand that that sun is maintained by another sun god. ஏன்னா சும்மா எப்படி மாதாஜி ஒண்ணு நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல இல்லவே இல்ல. எங்க வீட்டுல மாதாஜி 6 மணியானா வீடெல்லாம் கூட்டிடுறது, ஏதோ ஒண்ணு வந்து கூட்டிடுது. 6:30 மணிக்கு பாலை காய்ச்சிடுது, 7 மணிக்கு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிருது, 8 மணிக்கு டிஃபன் வந்துருது, 9 மணிக்கு வீடு மறுபடியும் கிளீன் ஆகுது. இப்படி நம்ம சொன்னா ஒத்துக்குமா மாதாஜி? நம்ம வீட்டுல எல்லாம் தானாவே நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணாம நம்ம வீடு வந்து ஆப்ரேட் ஆகுமா? இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப யாரோ ஒருத்தர் கவர்ன் பண்ணாதான் எல்லாமே நடக்கும். So the third level of understanding is there is some person behind all this activity அப்படின்னு உணர்றதுதான், உள்ள இருக்கிற சன்காடையே பாக்குறதுதான் தேர்ட் ரியலைசேஷன். அதுதான் பகவான் ரியலைசேஷன். சோ தயவு செய்து நியூவா வந்திருக்கிறவங்க இந்த ஃபேக்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கு, டிரான்செண்டல் பீப்புள் நிறைய இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். போதுமா? சோ தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து 3 விதமா பகவான உணரலாம். சோ தப்பு கிடையாது. நம்ம வந்து டோட்டலா வந்து மத்தவங்க எல்லாம் பண்றது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரபுபாத் ஒண்ணுதான் ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் வந்து பிரம்மன் ரியலைசேஷன்ல நின்னுக்குவாங்க. அதனாலதான் இப்ப பிரம்ம ஜோதியில ஐக்கியமாகிறது, அருவ ஜோதி, அருவ பிரம்மன், நீங்க எல்லாம் அருள் பெரும் ஜோதி. ஏன்னா அந்த சன்ல இருந்து வர லைட்டை மட்டும் பாக்குறதுனால அவங்க வந்து அது பிரம்மன் ரியலைசேஷன் மட்டும்தான் நிறுத்திக்குவாங்க. they just stop there, but that is not, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம்னா that is not complete, right? அடுத்தது நம்ம வந்து வெறும் அந்த சன்ரைஸ் எங்கிருந்து வருதுன்னு அடுத்து நம்ம வந்து சாதகா பண்ணதான் அடுத்தது புரியும். சோ பரமாத்மாவா உணர்து, ஓ அங்க ஒரு ஸ்டார் இருக்கு, so there is some person who is within me, who is guiding me அப்படின்னு உணர்றதான் பரமாத்மா. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இயற்கை கடவுள், இயற்கை என்னை பாத்துக்குது அப்படின்னு ஜென்ரலா உணர்றது பிரம்மன். அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா there is a person within me who is controlling me, who is taking care of me அப்படிங்கறது உணர்றதான் பரமாத்மா. சோ இந்த ரியலைசேஷன் ஓகேவா போதுமா அப்படின்னு பார்த்தா this is also not complete, this is also incomplete. சோ பாத்தீங்கன்னா what is it I was talking? Yeah, பரமாத்மா ரியலைசேஷன். சோ பரமாத்மாவா மட்டும் உணர்ந்துட்டா போதுமா? எனக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜென்ரலா உணர்றோம், உள்ளுக்குள்ள இருக்கிறது உணர்றோம், அது மட்டும் போதுமான்னு கேட்டா அதுவும் பத்தாது. that is also incomplete, right? ஏன்னா நம்ம வந்து இருக்கிறது இந்த பௌதிக உலகத்துல, நம்ம இங்க இருக்கிறதுனால நம்மள கவர்ன் பண்றதுக்கா ஆக்சுவலா frankly speaking பரமாத்மா ஆன்மீக உலகத்துல இல்லவே இல்லை. there is no role as பரமாத்மா. பௌதிக உலகத்துல தான் பரமாத்மாங்கிற ரோலே இருக்காரு. பிகாஸ் here we are disconnected from him. நம்ம ஆன்மீக உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பகவானோடய கனெக்ட் ஆயிருக்கும். ஹையர், இட் இஸ் டூ ஹை. இப்ப நம்ம டிஸ்கனெக்ட் இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ள பரமாத்மாவா அவர் எல்லாருடைய உடலுக்கும் ஊடுருவி இருக்காரு டு கைட் அஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த பாடியால் டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். வெளியிலயும் எக்ஸ்டர்னலி we have கிருஷ்ணா கான்சியஸ், ஆனா அங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டனால உள்ளுக்குள்ள அவர் வந்து பரமாத்மாவா போய் தான்
நம்ம பார்ப்போம் பின்னாடி, நீங்க எல்லாம் பார்ப்பீங்க 13வது அத்தியாயத்துல உபதிருஷ்டா அனுமந்தா இது எல்லாமே பார்ப்பீங்க. பரமாத்மாவோட ரோல் என்ன அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உணர்றது செகண்ட் ஸ்டேஜ். பட் ரியல் பகவானை, அதாவது தேர் இஸ் அ பர்சன், அந்த பர்சன் கிட்ட இருந்து இவங்க எல்லாம் வெளியில வந்திருக்காங்க. தேர் இஸ் அ பர்சன் பிஹைண்ட் இம்பர்சனல் ஃபீச்சர். சோ நம்ம வந்து though we worship personal feature, we agree there is some impersonal feature for the Lord. It's just like energy. சன்னு ஒரு பிளானட் இருந்தாலும் இவ்வளோ அந்த எனர்ஜி மூலம் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணா இஸ் தேர் இன் கோலோக விருந்தாவனா, கோலோகத்துல இருக்காரு. அவர்கிட்ட இருந்து வர எனர்ஜி, அவருடைய எக்ஸ்பான்ஷன், ஸ்வ அம்சா விபின் அம்சா. ஸ்வ அம்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஓன் எக்ஸ்பான்ஷன். விபின் அம்சா அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்களோட, நம்மள மாதிரி இருக்கிற ஜீவாத்மாஸ் விபின் அம்சா. சோ தன்னுடைய ஓன் எக்ஸ்பான்ஷனாவும் அவர் எல்லா பக்கமும் இருப்பாரு, நம்மள மாதிரி லிவிங் என்டிட்டியாவும் அவர் எல்லா பக்கமும் இருப்பாரு. சோ பகவானை இந்த மாதிரி, அதாவது எவ்ரிதிங் இஸ் கம்மிங் ஃப்ரம் கிருஷ்ணா தான் ரொம்ப அழகா பிரபுபாத் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு பாரு. வதந்தி தத்தத்வ விதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தையே. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான், இந்த 3 ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. And again, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். சோ இது பிரம்ம சம்ஹிதால பிரம்மா சொல்லியிருக்காரு, ஈஸ்வர பரமக கிருஷ்ணக. ஈஸ்வரர்களில் பரமம் உத்தமம் யாருன்னா கிருஷ்ணக. சச்சித் ஆனந்த விக்கிரக, சச்சித் ஆனந்த விக்கிரகா. So very clearly scriptures are saying there is a person behind this impersonal feature. Anadir Adir Govinda. Anadir, Adirnale it is beginning. Anadir beginning ku beginning. Anadir Adir Govinda Sarva Karana Karanam. இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த காரணத்துக்கு நீங்க நல்லா அதோடைய ரூட் நீங்க புடிச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதற்கு காரணம் கிருஷ்ணா மட்டுமே. நிறைய பேர் பிகினிங்ல எங்களை டவுட் கேட்பாங்க, பெருமாள் தானே, விஷ்ணு தானே, விஷ்ணுவுடைய அவதாரம் தானே கிருஷ்ணா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. பட் we should understand Krishna is very clearly declaring. நிறைய இடத்துல சொல்லுவார், நீங்க இதெல்லாம் பாப்பீங்க, will enjoy all those things. 7வது அத்தியாயத்துல சொல்லுவாரு, சூத்ரே மணிகனா இவா, என்னோட என்ன நூல்ல முத்துமால கோக்கப்பட்ட வரி எல்லாமே என்னை சுத்திதான் இருக்கு அர்ஜுனா. 7.7 if you remember, முன்னாடி கேட்டவங்க if you remember, மத்த பரத்ர மன்ய கிஞ்சித் அசதி கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் பல இடத்துல மமை வம்சம் ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய இடத்துல சொல்லுவாரு கிருஷ்ணா, ஐ ஆம் த ரூட், ஐ ஆம் த ரூட், எங்கிட்ட இருந்தா எல்லாம் வருது, எங்கிட்ட இருந்தா எல்லாம் வருதுன்னு பல இடத்துல சொல்லுவாரு. சோ பிரபுபாத் அவருடைய காஸ்ட்லெஸ் மர்சி நமக்கு ஆரம்பத்திலேயே இது கொடுத்துட்டனால உங்களுக்கு இனிஷியலா இதை படிக்கும் போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாம கூட இருக்கலாம். ஆனா தட் இஸ் த ட்ரூத், இதுதான் ட்ரூத். சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காரு. சோ பகவானோட டிஸ்கிரிப்ஷன், யார பகவான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுக்க பெற்றவர் தான் பகவான். என்னென்ன ஐஸ்வர்யங்கள்? செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம். இந்த 6 முழுக்க பெற்றவர் தான் பகவான் கூப்பிடலாமா. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க பாவத்தில் பாருங்க, ருத்ர உவாச்சன்னு சொல்லுவாங்க, பிரம்ம உவாச்சன்னு சொல்லுவாங்க. ஈவன் மைத்ரேய முனி கூட சில சமயம் பகவான் உவாச்சன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில ஃபீல்டுல டாப்பா இருக்கவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் பகவான் வேர்டு யூஸ் பண்றாங்க பாவத்துல பாத்தீங்கன்னா. ஆனா எந்த இடத்துலயுமே ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச, விஷ்ணு உவாச்ச, நாராயண உவாச்ச அப்படின்னு எங்கேயுமே வராது. இங்கேயும் பாருங்க, அர்ஜுன உவாச்ச, சஞ்சய உவாச்ச அப்படின்னு வரும். ஆனா
பகவான் அதுவும் ஸ்ரீ பகவான் உவாச்ச. நீங்க பல இடத்துல பாருங்க, மல்டிபிள் பிளேசஸ். ஹேவ் யூ நோட்டீஸ்ட் இட் மாதாஜிஸ்? எங்கேயாவது கிருஷ்ண உவாச்சன் வந்திருக்கா? ஹேவ் யூ எவர் நோட்டீஸ்ட் எனிவேர் இன் பகவத்கீதா பாகவதம்? எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணா யூ கேன் லெட் மீ நோ. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நோ. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஏன்னா இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுக்க பெற்றவர். நீங்க நினைக்கலாம், எங்கிட்டயும் தான் மாதாஜி, எங்கிட்டயும் தான் பணம் இருக்கு, எங்கிட்டயும் தான் புகழ் இருக்கு, எங்கிட்டயும் தான் அறிவு இருக்கு, எங்கிட்டயும் தான் பலம் இருக்கு, எங்கிட்டயும் தான் தியாகம் இருக்கு, எங்கிட்டயும் தான் எல்லாமே இருக்கு, செல்வம் இருக்கு, செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, தியாகம் எல்லாம் எங்கிட்ட இருக்கே மாதாஜி, அப்ப நான் பகவானா அப்படின்னு கேட்டா, எஸ் யூ மே ஹாவ் ஆல் 6, ஐ அக்ரி. ஆனா do you have it in full? இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 100 கோடி இருக்கலாம், 1000 கோடி இருக்கலாம். ஆனா எங்கிட்ட இருக்கிற 1 ரூபாய் உங்கள்ட்ட இல்ல இல்லையா? If I have 1 rupee with me, you don't have that. உங்களோட 1000 கோடி தான் உங்கள்ட்ட இருக்கு. It means you're lacking something. The world's topmost rich person எடுத்துக்குங்க. He may have billions and millions and billions of dollars. But எங்க என் வீட்டுல எங்கிட்ட உள்ள பணம், he does not possess it, right? எங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கையில இருந்ததுன்னா it is my money, it is not his money. இல்லைங்களா? It means we have நம்ம அந்த whole wealth எங்கிட்ட இருக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க. We may have some wealth, but we don't possess the whole wealth. இல்லைங்களா? அதே மாதிரி புகழ், I may be famous to some crowd. கொஞ்சம் பேருக்கு நான் ஃபேமஸா இருக்கலாம். It does not mean the whole 14 லோகங்களுக்கு நான் ஃபேமஸா? Am I that famous, Mataji's? The so-called famous people to போய் கேளுங்க, are they that very famous? அவங்க அவ்வளவு ஃபேமஸா இருக்க முடியுமா? They may be famous. Yes. Then balam, strength இருக்கலாம். But is there anyone in this world who is not beaten by the other person? Even பெரிய முகமது அலி, பெரிய boxers, wrestlers, they are also beaten, right? பெரிய even அந்த இவங்க டென்னிஸ் விளையாடுறவங்க கூட பாருங்க, கிராண்ட் ஸ்லாம் எல்லாமே அவங்க வாங்கியிருப்பாங்க. பட் they will lose to some simple person. They will lose. So அழகு, நான் ரொம்ப அழகு மாதாஜி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். Yeah, we may be pretty because prettiness, அழகுங்கிறது பகவானுடைய ஐஸ்வர்யங்கள்ல ஒண்ணு. சோ அந்த ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கலாம். பட் we are not the most worldல உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்களா நாம? Are we the most beautiful person of the entire universe? அறிவு, we may be brilliant. Are we the topmost brilliant person of entire universe? And sacrifice, தியாகம், நம்ம சில துறவு பண்ணலாம். But can we renounce the whole world? So நீங்க இது எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி தோணுனாலும் we don't possess it all together. இல்லைங்களா? நம்மளால இது அத்தனையும் நமக்கு கிடைக்காது. பட் இது எல்லாமே ஒன்னா கிடைச்சவர் யாருன்னா it is Krishna. It is Krishna who has got everything. அவருக்கு தான் இது எல்லாமே கிடைச்சிருக்கு. இல்லைங்களா? That is why he is called Bhagavan. சோ நம்ம இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து வர பரமாத்மாவும் பிரம்மன் ரியலைசேஷனும் பகவான் இருந்தா வராங்க. சோ வெறும் இம்பர்சனலா பகவானை புரிஞ்சுக்கிறவங்க they will not have any ruchi, will be so dry, so dry. So when we just connect to a Lord directly, we'll have, அதனாலதான் சொல்லுவாரு போதையந்தக பரஸ்பரம் கதையந்த சுமாம் நித்தியம் சொல்லுவார் இல்லைங்களா? 9வது அத்தியாயத்துல சொல்லுவார், எல்லாரும் என்னை பத்தி பேசிக்குங்க, என்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்குங்க, ஜாலியா இருங்க. கிருஷ்ணா இஸ் டெல்லிங் அஸ், கிருஷ்ணா நம்மள ஜாலியா தான் இருக்க சொல்றார். அவர் எந்த இடத்துலயுமே நீ இப்படி கஷ்டப்படணும், நீ இப்படி படிக்கணும், நீ இப்படி வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் இப்படி காசு சம்பாதிக்கணும், அப்பதான் நீ ஹாப்பியா இருப்ப, கிருஷ்ணா ஒண்ணுமே சொல்லலையே. அவர் ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, என் கூட மன்மனாபவ மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்னை மட்டும் மனசுல நினை, நீ என்கிட்ட வந்துருவ. இஸ் டெல்லிங் அஸ் a simple process, but we always love complicated process. நமக்கு சிம்பிளா கொடுத்தா புரியாது, பிடிக்காது. எதுவுமே 7 கடல் 7 மலை 7 நதி எல்லாம் தாண்டி போனாதான்
கிடைச்சாதான் நம்ம மதிப்போம். வீடு தேடி இப்ப வீட்டுக்குள்ள ஜூம் வழியா வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லுங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம். we don't believe it because நமக்கு வந்து மைண்ட் கண்டிஷன் ஆயிருச்சு. ஏதாவது கிரேட்டா கிடைக்கணும்னா அது வந்து எப்படி கிடைக்கணும், அது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் கிரேட். நோ, கிருஷ்ணா இஸ் கிவிங் எவ்ரிதிங் சோ ஈஸிலி. ரொம்ப அழகா சிம்பிளா தான் கொடுக்குறாரு. நாம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். எவ்ரிதிங் we are complicating. அவர் என்ன சொல்றாரு, என்னை லவ் பண்ணு, எனக்கு சர்வ் செய்ய, நீ நல்லா இருப்ப. we are not believing it. அங்க போய் மாயாவுக்கு ஓடி 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 சர்வ் பண்றோம். ஐயோ எனக்கு இந்த புள்ளனை திருப்திப்படுத்து, இந்த புள்ளனை திருப்திப்படுத்து, அதை பண்ணு இதை பண்ணு. we are doing everything to satisfy மாயா. ஆனா மாயா திருப்தியே ஆக மாட்டாங்க. ஆனா பகவான் என்ன சொல்ற, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு பூவு கொடு, ஒரு இலை கொடு, ஒரு தண்ணி கொடு, ஒரு ஃப்ரூட் கொடு, நான் எனக்கு அது போதும், எனக்கு அது போதும், திருப்தி ஆயிரங்கிறார். we don't believe it. we don't believe கிருஷ்ணா. இதுதான் ப்ராப்ளம். நம்மகிட்ட ப்ராப்ளம் என்னன்னா we have forgotten him totally. so இனிஷியலா நமக்கு நம்பிக்கை வர வரைக்கும் we won't believe him. பட் எப்ப நம்பிக்கை வரணும், we start chanting, நல்லா கான்சென்ட்ரேட்டா டெய்லி ஜெபம் பண்ண 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 you will understand that Krishna is a person. he is existing as a person. he is interacting as, அதாவது நீங்க கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிரம்மன் ரியலைசேஷன் பரமாத்மா ரியலைசேஷன் நின்றுவீங்க. ஒன்லி இன் பக்தி யோகா we are relating directly with Krishna. இப்ப நம்ம வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற முழுக்க we are directly interacting with the Lord, with Bhagavan. as a person we are interacting. so இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? this is the point Srila Prabhupada is making here. so now Aryan, one more point, I will finish it off with this. ஆரியன்ங்கிற வேர்டுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்க. ஆரியன் அப்படின்னா ஒன் who understand this is called ஆரியன். சோ நம்ம எல்லாம் ஆரியன்கிற ஒரு கம்யூனிட்டி, டிரெவிடியன், ஆரியன், நாம எல்லாம் திராவிடர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். பட் ஆரியனோட மீனிங் தேர் நாட் ஜஸ்ட் அ கம்யூனிட்டி. இப்ப நீங்க இதை உணர்ந்துட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஆரியன். ஆரியன் அப்படின்னாக்கா பகவான் இருக்காரு, நாம வந்து இங்க டெம்பரரியா இருக்கோம், நம்மளுக்கும் பகவானுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது உணர்ந்தவங்க தான் ஆரியன்ஸ். சோ இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் பிரபுபாத். ஓம் தத் சத். anything you want to ask or share, Mataji? இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஸ்டாப் லெமெண்டிங் ஸ்டார்ட் லிவிங். ஸோ 8 o'clock சேம் ஐடியில இருக்கு. ஃப்ரீயா இருக்கவங்க ப்ளீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் and you will learn many things today's topic. and today இன்னைக்கு பகவத்கீதா பாகவதம் எதுவுமே இன்னைக்கு பாகவதம் செஷன் இல்ல. இன்னைக்கு வாமன துவாதசி, வாமன் அவதாரம் இன்னைக்கு தோன்றிய நாள். சோ நிறைய நம்ம அவரை பத்தி பார்த்துட்டோம் ஏற்கனவே. சோ ப்ளீஸ் மெடிடேட் ஆன் வாமனரை வந்து யோசிங்க. சோ சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, ரஜினி ஆரம்பம் அப்படின்னு ஒருத்தவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க மாதாஜி. என்னோட ஃப்ரெண்டோட மதர் இல்ல, அவங்க ரொம்ப ஆர்வமா கண்டிப்பா அதை அட்டெண்ட் பண்ணி ஒரே நிமிஷம் சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. ரஜினி ஆரம்பம் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க மாதாஜி. ஓகே. நேற்று நைட் தான் பேசினாங்க, எனக்கு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண டைம் இல்ல, அதனால டைரக்டா லிங்க் கொடுத்து வர சொல்லிட்டேன் மாதாஜி. என் ஃப்ரெண்டோட மதர்ல அவங்க ரொம்ப ஆர்வமா நேற்று ஏகாதசி. ஸோ நேற்று அப்புறம் நேற்று நைட் அதுக்கப்புறம் செஷன் இல்லை. சரி நீங்க புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு காலையில வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அவங்க நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். லாஸ்ட் ஹஸ்பண்ட் 1 year பிஃபோர் அண்ட் ரொம்ப வரிஸ்ல இருந்தாங்க. சோ இதை கேட்டு இது நம்பிக்கையோட வந்திருக்காங்க மாதாஜி. மத்த எல்லாரும் சரி கேட்டு பாக்கலாம் அப்படின்னு, பட் அவங்க லிட்டரலி ரொம்ப கன்விக்ஸ்டா வந்திருக்காங்க. வரட்டும் மாதாஜி. she will understand கிருஷ்ணா. அவர் சொல்லுவார் இல்லையா, பாடி டெத்னா என்ன எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. so she will get some realizations. we hope, we'll pray to Krishna that she should understand all this. thank you மாதாஜி. thank you so much. Hare Krishna. இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாதாஜி? any doubts, comments or reflections?